Hi friends, welcome to Rose Tamil Beauty channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த மாதிரியான ஒரு சூப்பர் நேச்சுரல் ஸ்கின் க்ளோ மேக்கப். இது வந்து இந்த சம்மர் சீசனுக்கு நீங்க சூப்பரா மேக்கப் பண்ணிட்டு போலாம். ரொம்ப ஈஸியான டியூட்டோரியல் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். ஸ்டெப் 1 வந்து ரோஸ் வாட்டர் நான் யூஸ் பண்ணிக்க போறேன். இது ரோஸ் ஆயுர்வேதாக்குள்ளது நம்ம பிராண்ட் தான். ஸோ இது வந்து பியூர் ரோஸ் வாட்டர். நம்ம ஸ்கின்னை வந்து நல்லாவே மினிமைஸ் பண்றதோடு இல்லாமல் டர்ட்டையும் வந்து அட் த சேம் டைம் ரிமூவ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதெல்லாம் நல்லா டோனிங் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நான் பாபி ப்ரவுனுக்குள்ள விட்டமின் இ இந்த மாய்ஸ்சரைசர் க்ரீம் வந்து நான் அதில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு 2-in-1, அதாவது ஒரு பேஸாகவும் யூஸ் ஆகும், அட் த சேம் டைம் ஹைட்ரேஷனாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை நல்லா நம்ம ஓவராலாக ஃபேஸ்லாம் நல்லா அப்ளை பண்ணிட்டு ஜென்ட்லி மசாஜ் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ரோஸ் ஆயுர்வேதக்குள்ள குங்குமாதி ஆயில். ஸோ இதை வந்து என்னோட அண்டர் ஐயில் வந்து கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு ஆல் ஓவர் ஃபேஸில் வந்து ஜென்ட்லி மசாஜ் பண்ணிக்க போகிறேன். இதில் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா க்ளோ வந்து கொடுக்கும். ஏன் அப்படின்னா இது இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஸ்கின்னை நல்லா ப்ளம் பண்ணும், அட் த சேம் டைம் நல்லாவே ஹைட்ரேட்டாக வச்சுக்கும் நம்ம ஸ்கின்னை. அண்ட் மேக்கப்பும் லாங் ஸ்டேவாக இருக்கும், கேக்கியாகவும் ஆகாது. அண்ட் அடுத்தது வந்து ஸ்ட்ரோப் க்ரீம். இது மேக்கில் இருக்கக்கூடியதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஷேடு எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஸ்ட்ரோப் க்ரீமும் நம்ம வந்து ஆட் ஆன் பண்ணிக்கலாம். இதுவுமே வந்து ஒரு லேயராக நல்லா அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் பார்த்தாலே தெரியும் உங்கள் ஸ்கின் செம்ம க்ளோவாக இருக்கும். ரெட் கரெக்டர் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட எது இருந்தாலும் ஓகே, அந்த பிராண்டில் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ரொம்பவே மினிமலிஸ்ட்டாக தான் நான் அப்ளை பண்ணுறேன், ரொம்ப ஓவராக அப்ளை பண்ணிக்கல. பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிக்மெண்டேஷன் அதிகமாக இருந்தால் அதிகமாக அப்ளை பண்ணிக்கோங்க, இல்லைன்னா லைட்டாக அப்ளை பண்ணால் போதுமானது. ஸோ இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து கன்சீல் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் ஆன் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம். கன்சீல்ங்கிறது என்னென்னா உங்களோட ஸ்கின் என்ன கலர் இருக்கோ அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி நம்ம மேக்கப் பண்ண போகிறோம். அதுக்காக தான் நான் கன்சீல் பண்ணுறேன். அண்ட் இன்னொன்று வந்து கன்சீலர் வந்து நம்ம வந்து பிரைட்டன் அப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ ரெண்டுமே வந்து கொஞ்சம் வேறு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ இதால் நான் கன்சீல் பண்ணி எடுத்துக்கிறேன். மேக் பிராண்டில் இருக்கிற ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிட்டேன், NC42 என்னோட ஷேட். ஸோ நான் எப்படி அப்ளை பண்ணுறேன் நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப தின் லேயர் தான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ இதுதான் இதோட ஒரு ட்ரிக் அண்ட் டிப்ஸ்னே சொல்வேன். இதோட என்னோட டெக்னிக் தான். ஸோ இது எப்படின்னா நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம கன்சீல் பண்ணிட்டோம். ஸோ அதனால உங்களுக்கு மேக்கப் செம்ம நேச்சுரலாக வரும். ஸோ இப்போ நான் ஒன்று பண்ணேன் இல்லையா, செட்டிங் ஸ்ப்ரே எடுத்து நான் ப்ரஷில் வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு ஃபேஸில் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்படி பண்ணுறதுனால நம்மளோட மேக்கப்பும் செட் ஆகும், அட் த சேம் டைம் நல்லாவே ஒரு க்ளோ அண்ட் ஹைட்ரேஷனும் கொடுக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் பிரைட்டன் அப் பண்ணுறதுக்காக நான் கன்சீலர் எடுத்துக்கிறேன். மெப்ளின் பிராண்ட்லேருந்து எடுத்திருக்கேன். ஷேடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மினிமலிஸ்ட்டாக அப்ளை பண்ணால் போதுமானது. சம்மர் சீசன்னால் ஓவராக நீங்கள் மேக்கப் போட்டிங்க, இன்னும் ஒழுங்காக பிளெண்ட் ஆகலைன்னா உங்களோட மேக்கப் வந்து கேக்கியாக சான்சஸ் இருக்குது. இப்படி தான் ஓவராலாக நான் பிளெண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். அண்ட் செட்டிங் ஸ்ப்ரே வந்து பார்த்தீங்கன்னா மேக்கோட ஸ்டுடியோ ஃபிக்ஸ் எடுத்துக்கிறேன். இது வந்து எப்படின்னா கலர்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ அதனால் நேச்சுரல் லுக் தான் இருக்கும். இல்லை பனானா செட்டிங்கும் வருது. நான் கலர்லெஸ்க்குள்ளது யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபுல் ஃபேஸுக்கும் வந்து நம்ம பவுடர் செட் பண்ணிக்கணும். இது சம்மர் சீசன்னால நான் இப்படி பண்ணிக்கிறேன். இல்லைனா நீங்கள் கன்சிலர் எங்கே அப்ளை பண்ணீங்களோ அங்கே அப்ளை பண்ணால் போதுமானது. ஃபெராரோசி பிராண்ட்லேருந்து பவுடர் கிட் எடுத்துக்கிறேன். இதுலேருந்து கான்டோர் மட்டும் தான் பண்ணிக்க போகிறேன். லைட்டாக நம்மளோட ஃபீச்சர்ஸை வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், அட் த சேம் டைம் நேச்சுரலாக இருக்கும். உங்களுக்கு இன்டென்ஸ் வேணும்னு நீங்கள் இன்னும் கூட அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து லைட்டாக தான் அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் நோஸ்லேயும் நம்ம கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ தட் நம்ம நோஸுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கும். ஸோ இதுவே நான் அப்ளை பண்ணி முடிச்சுக்கிறேன். நாய்கா பிராண்ட்லேருந்து லிப் அண்ட் சீக்ஸ். இது வந்து லிக்விட் லிப்ஸ்டிக். ஸோ இதால் நான் என்ன பண்ணிக்கிறேன், ப்ளஷ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பவுடர் போடணும் அவசியம் இல்லை. ஸோ இது நேச்சுரலான ஒரு க்ளோவுமே கிடைக்கும். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். ஹைலைட்டருக்கு வந்து நான் மேக்கப் ரெவல்யூஷன் பேலட்லேருந்து எடுத்துக்கிறேன். இது வந்து ரேடியன்ட் லுக் இருக்கும். 4K ஹைலைட்டர் பேலட்லேருந்து எடுத்திங்க அப்படின்னா ரொம்ப ஓவராக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நேச்சுரலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஷேட் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். பண்ண மேக்கப் எல்லாம் செட் பண்ணுறதுக்காக நான் ஸ்டுடியோ ஃபிக்ஸ்லேருந்து நான் செட்டிங் ஸ்ப்ரே எல்லாம் நல்லா செட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏதாவது உங்கள் ஐ ஷேடோவில் இருக்கக்கூடிய ஒரு பிளாக் கலர் அதை எடுத்துகிட்டு நம்ம வந்து ஐப்ரோ ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ தான் நம்ம செட்டிங் ஸ்ப்ரே அப்ளை பண்ணோம் இல்லையா, ஸோ ஐப்ரோ வந்து கொஞ்சம் வந்து வெட்டாக இருக்கும். அந்த டைமில் நீங்கள் அழகாக ப்ரோவை டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இதனால் என்ன ஆகும்னா உங்களோட ப்ரோ வந்து நல்லா செட் ஆயிரும், ஈவன் வாட்டர் ப்ரூஃபும் ஆயிரும். ஸோ இது ஒரு டெக்னிக் தான். இதுவும் நீங்கள் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணி பாருங்கள், சூப்பராக ஒர்க் ஆகும். அண்ட் உடா பியூட்டியில் இருக்க ரோஸ் கோல்ட் பேலட், இதில் நான் காமிக்கிற இந்த ஷேட் எடுத்துக்கோங்க. இதை நம்ம வந்து ஐலிட் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் பண்ணக்கூடிய ஐஷேடோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேச்சுரல், எந்த ஒரு ஃபேக் லாஷோ ஓவராக இல்லாமல் ரொம்ப செட்டில்டாக ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கிறத நம்ம வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இந்த மாதிரி ஐஷேடோ எடுத்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அதே ஷேட் எடுத்து நம்ம கண்ணுக்கு கீழேயும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ காமிக்கிற இந்த ஒரு கோகோ ஷேட். ஸோ இது வந்து நம்ம க்ரீஸ் ஏரியா இருக்குது இல்லையா,
ஸோ அந்த ஏரியாவில் கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு நல்ல ஒரு ப்ளஃபி ப்ரஷ்ஷை கொண்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து சுகர் காஸ்மெட்டிக்கில் இருக்கக்கூடிய ஒரு பிளாக் ஹோல் காஜல். ஸோ இது வந்து ரொம்பவே வாட்டர் ப்ரூஃபும் கூட. ஸோ இதால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், வாட்டர் லைன் ஏரியாவில் நல்லாவே அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக நீங்கள் வந்து உங்களோட ஐலிட்லேயும் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க. அதாவது எப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக அப்ளை பண்ண அவசியம் இல்லை, நம்ம இது பிளெண்ட் பண்ண போகிறோம். அண்ட் ப்ரஷ்ஷோட அந்த பேக் சைடு இருக்கு இல்லையா, அதை வச்சு லைட்டாக ஃபஸ்ட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது ஓரளவுக்கு ஸ்மஜ் ஆயிரும். அண்ட் அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பிளாக் ஐ ஷேடோ இருக்குது இல்லையா, அதை எடுத்துட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து செட் பண்ணிக்கணும். அட் த சேம் டைம் பிளெண்டும் பண்ணிக்கணும். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃபாக இருக்கும், ஸ்வெட் ஆனாலும் சரி மெல்ட் ஆகாது. ஸோ அதனால் கண்ணுக்கு கீழேயும் இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு நேச்சுரலாக ப்ரிட்டியான ஒரு ஐ லுக் வந்து உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி யார் பண்ணாலுமே அழகாக தான் இருக்கும். மெப்ளின் வாட்டர் ப்ரூஃப் மஸ்காராவை எடுத்துக்கிறேன். இது வந்து 3D டைமென்ஷன் இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம இருக்கிற லேஷே வந்து ஒரு 3D எஃபெக்ட் கொண்டு வர அளவுக்கு நான் வந்து மஸ்காரா பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வரும். பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும். அண்ட் ஸ்விஸ் பியூட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு லிப் லைனர் ஷேட் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட் நம்ம வந்து ஒரு அவுட்டர் லைன் கொடுத்துக்கலாம். இது ஒரு மேட் லிப் லைனர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து லைனர் அப்ளை பண்ணிவிட்டு தென் நான் வந்து மேக்கில் இருக்கக்கூடிய ஒரு லிப்ஸ்டிக், இது டி ஃபார் டேஞ்சர், இதோட ஷேடு. ஸோ இதோட ஃபேவரட் லிப்பு ஃபுல்லாகவே ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட்டு காட்டினா அதே லிப் அண்ட் சீக் ஷேட் எடுத்துகிட்டு நான் அதுக்கு மேலே ஒரு லேயர் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ எப்படி அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு நியூ லிப் ஷேடு வந்து கிடைக்கும். ரொம்பவே ப்ரிட்டியாக இருக்கும். ப்ரீவியஸாக யூஸ் பண்ண ஹைலைட்டர் பேலட்டில் இருந்து இன்னர் கார்னர் ஏரியாவும் ப்ரோபான் ஏரியாவையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நமக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரிட்டியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ வந்து நான் என்னோட அவுட்ஃபிட் எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். என்கிட்ட இருந்த அக்சசரிஸை மட்டும் போட்டிருக்கேன். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு நேச்சுரல் ஸ்கின் மேக்கப். இது நீங்கள் தைரியமாக வெயில கூட மேக்கப் பண்ணிட்டு போகலாம். அவ்வளோ அழகான மேக்கப். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நெக்ஸ்ட் வேற என்ன மாதிரி வீடியோ பார்க்க விரும்புறீங்களோ எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க. அந்த வீடியோவை வந்து நான் மேக் பண்ண ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை.